சாதனைகளை எதையும் சொல்ல முடியாம அவதூறுகளையும் தரம் தாழ்ந்த பேச்சுக்களையும் நம்பி பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார். யாரு? எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள். பழனிசாமின்னு சொன்னா அது பொய், பித்தர் அப்படிதான் வரும். பழனிசாமி சொல்லியிருக்கக்கூடிய பொய்களை ஒரு புத்தகமே போடலாம். அந்த அளவுக்கு பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். 5 முறை முதலமைச்சராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி பச்சை பொய்ய பேசின பழனிசாமிக்கு நான் நெல்லையிலே அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறேன். தான் சொன்ன ஒரு பொய்யிலிருந்து தப்பிக்க அடுத்தடுத்த பொய்களை கூச்சவே இல்லாம சொல்ல தொடங்கி இருக்கிறார். என்ன சொல்லுகிறான்? பெருந்தலைவர் காமராஜருக்கு நாம் இடம் தர மறுத்தோமா? அதேபோல அம்மையார் ஜானகி எம்ஜிஆர் அவர்களுக்கு இடம் தர மறுத்தோம்னு உடனே கூட்டி இருக்கிறார். சங்கி கூட்டணியில் சேர்ந்த காரணத்தால அவங்களை போலவே வாட்ஸ்அப் வதந்திகளை வாங்கி எடுத்துட்டு இருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் மறைவுற்ற போது சொந்த மகனை போல உடனிருந்து இறுதி நிகழ்வுகளை செஞ்சவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். காமராஜருடைய திருவுடல தேனாம்பட்டை காங்கிரஸ் மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கலாம்னு சொன்னப்போ அவர் ஒரு கட்சிக்கு மட்டும் தலைவர் இல்ல, எல்லோருக்குமான தலைவர், முன்னாள் முதலமைச்சர் காரணத்தால ராஜாஜி மண்டபத்தில் தான் வைக்கணும்னு சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவரை இன்று காந்தி மண்டபத்தில் தகனம் செய்ய முடிவெடுத்து நள்ளிரவு மழையில நனைஞ்சபடி இடத்தை தேர்வு. அவர் போன கார் லைட்டை போட்டு இரவு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்தை தலைவர் கலைஞர் தான் தேர்வு செஞ்சார். அது மட்டும் இல்ல, முப்படை வீரர்கள் தூக்கிட்டு வந்த பெருந்தலைவர் காமராஜருடைய உடலை வாங்கி பீரங்கி வண்டியில வச்சது யார் தெரியுமா? தலைவர் கலைஞரும் அன்றைய கர்நாடக முதலமைச்சர் தேவராஜ் அரசு அவர்களும் தான். அதே திமுக அமைச்சராக இருந்த ராஜாராம் ஆகியோர் தான். தகன மேடைக்கு அருகே இந்திரா காந்தி அம்மையாரோடு கலைஞரும் இருந்தார். இதெல்லாம் வரலாறு. பழனிசாமி அவர்கள் சொன்ன பொய் உண்மைனா அந்த காலத்திலே இந்த பிரச்சனை சர்ச்சையாக இருக்கும் அல்லவா? பத்திரிகையில் செய்தியாக வந்திருக்கும்.